குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தாவேக்கா எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் நடந்ததாக திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்து அரும்பாக்கத்தைச் சேர்ந்த திருநாவுக்கரசு உட்பட 14 பேரை கைது செய்தனர். இவர்களின் பின்னணியில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் இருப்பதாக தாவேக்காவினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். யூடியூபரான திருநாவுக்கரசு தேர்தல் கருத்து கணிப்பு நிறுவனம் நடத்தி வருவதால் தொழில் நிமித்தமாக அரசியல் கட்சியினருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்துள்ளார். இவரிடம் ஒரு எம்எல்ஏவை விலைக்கு வாங்கினால் 5 கோடி ரூபாய் கமிஷன் தருவதாக பேரம் பேசப்பட்டுள்ளது. போலீசார் முழுமையான விசாரணை நடத்திய போதும் தன் பின்னணியில் இருக்கும் நபர்கள் குறித்து தெரிவிக்க அவர் மறுத்துவிட்டார். கைதான எஞ்சிய 13 பேரும் திருநாவுக்கரசுக்கு யூடியூப் சேனல் ரீதியிலான நண்பர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் என சென்னை சூளைமேடு பகுதியில் தீபம் பைனான்ஸ் நடத்தி வரும் கருணாநிதி, சரவணன் ஆகியோருடன் திருநாவுக்கரசு நட்பாக பழகியுள்ளார். இவர்களிடம் பணம் கொடுத்து வைத்திருந்ததாக திருநாவுக்கரசு கூறவே தீபம் பைனான்ஸ் நிறுவனத்திலிருந்து 2.82 கோடி ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்து கணக்கு காட்டியுள்ளனர். இந்த பணம் நட்பின் அடிப்படையில் பரிமாறப்பட்டது. ஆனால் திருநாவுக்கரசு சொன்னதை போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இப்பணம் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க தரப்பட்ட பணம் என்பதற்கான ஆதாரங்களை போலீசாரால் சமர்ப்பிக்க முடியவில்லை. செந்தில் பாலாஜி, அசோக்குமார் ஆகியோருடன் திருநாவுக்கரசு நேரடி தொடர்பில் இருந்தார் என்பதற்கான எந்த ஆதாரமும் போலீசாரிடம் சிக்கவில்லை. எனவே கைது எண்ணிக்கையை அதிகரித்து தாவேக்கா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க இருந்ததை தடுத்துவிட்டோம் என்ற பிம்பத்தை கட்டமைக்க போலீஸ் அதிகாரிகள் சிலர் முயற்சிப்பதாக இந்த வழக்கை விசாரிக்கும் போலீசார் கூறினர்.